அனைவருக்கும் வணக்கம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிச் செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை 14ஆம் நாள் பதிகம். திருவெம்பாவை பாடல்களின் துவக்கத்தில் சிவனின் பெருமைகளையும் சிவச்சின்னங்களின் பெருமைகளையும் கூறிய மாணிக்கவாசகர் தங்களை எப்படி இறைவன் ஆட்கொள்ள வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். இறைவனின் அருளை பெற வேண்டும், உலக இன்பங்களிலிருந்து விடுபட்டு இறைவனின் திருவடியே இன்பம் என சரணடைய வேண்டும் என்பதனையும் மணிவாசக பெருமான் வலியுறுத்தி சொல்லுகின்றார். இந்த பதிகத்தில் நீராடுவதனுடைய திறத்தை பற்றி மாணிக்கவாசகர் மிகவும் அழகாக எடுத்து சொல்லுகின்றார். நீராடுவது என்றால் தெரியாதா என்று கேட்கலாம். குளிப்பதற்கு யார் சொல்லித்தர வேண்டும் என்று. ஆனால் அவ்வாறு நீராடுகின்ற போது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை மணிவாசக பெருமான் இங்கே நமக்காக உணர்த்தி இருக்கின்றார். முதலில் பதிகம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்தமாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாதத்திறம் பாடி ஆடேலோர் எம்பாவா என்பது மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிச் செய்திருக்கக்கூடிய 14ஆம் நாள் திருவெம்பாவை பதிகம். எப்போதும் போல வரிக்கு வரியான விளக்கத்தை பார்த்துவிட்டு வரலாம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட. தோழிமார்கள் எல்லாம் இணைந்து நீராடுவதற்காக செல்லுகின்றார்கள். அப்படி நீராடுகின்ற போது அந்த இயற்கை அழகை என்னவெல்லாம் இருக்கின்றது என்பதை இங்கே மணிவாசகர் விவரித்து சொல்லுகின்றார். நீராடுகின்ற போது காதுகளிலே அணிந்திருக்கக்கூடிய குண்டலங்கள் குழைந்து அழகாக ஆடுகின்றன. கையிலே இருக்கக்கூடிய வளையல்கள் குலுங்கி ஆடுகிறது. அழகிய கூந்தலை உடைய பெண்களின் தலையில் வைத்துள்ள பூக்களை மொய்ப்பதற்காக வரும் வண்டுகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. இப்படி எல்லாம் ஆடுகின்ற போது நாமும் அந்த குளிர்ந்த நீரில் இறைவனுடைய புகழை பாடி நீராடுவோம் என்று சொல்லுகின்றார். அப்படி நீராடுகின்ற போது என்ன செய்ய வேண்டும் என்பதை மணிவாசகர் இப்போது அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார். சீதப்புனல் பாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி. நீராடுகின்ற போதே வீண் பேச்சுக்களையும் தேவையற்ற விஷயங்களிலும் கவனத்தை செலுத்தாமல் நீராடுகின்ற போது தில்லை சிற்றம்பலத்திலே கூத்தாடி கொண்டிருக்கின்றானே அந்த ஈசனை பற்றி பாடுங்கள், அவனுடைய திருநாமத்தை போற்றி பாடுங்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்த வரிகளில் வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி. அப்படி அவனை புகழ்ந்து பாடுகிறோமே, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வேதத்தின் பொருளாகவும் அப்பொருளினுடைய வடிவாகவும் விளங்கக்கூடியவன் என்று இங்கே குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த வரிகளில் சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தாரம் பாடி. இன்னும் அவர் முடிக்கவில்லை யாரையெல்லாம் பாட வேண்டும் என்று. அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் சோதித்திரம் பாடி என்று. சோதித்திரம் பாடி என்றால் தன்னுடைய முதல் பதிகத்திலேயே ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதி என்று சொன்னார். அப்படி விண்ணுக்கும் மண்ணுக்கும் அகண்ட ஜோதியாக பிரபஞ்ச ஜோதியாக எழுந்து அருள் செய்யக்கூடிய திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அந்த அருணாசலேஸ்வரனை பற்றி பாடுங்கள் என்று சொல்லுகின்றார். சூழ்கொன்றை தார்பாடி. எல்லோருக்கும் அந்த பேரு கிடைத்து விடாது. அப்படி பெயர்க்கரிய பேராக ஈசனுடைய மார்பிலே இருக்கக்கூடிய அந்த கொன்றை மாலையினுடைய அழகை பற்றி பாடுங்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்த வரிகளில் ஆதித்திரம் பாடி அந்தமாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாதத்திறப்பாடி ஆடேலோர் எம்பாவாய். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் இறைவன் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அப்படி ஆதியாய் அனாதியாய் அகண்டமாய் அபூர்வமாய் விளங்கக்கூடிய நம் ஈசனின் புகழை பாடுங்கள். பாசம் மாயைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் தாயுமான நம் தந்தையை வியந்து பாடுங்கள் என்று சொல்லுகின்றார். இங்கே இறைவன் தாயுமானவ சுவாமியாகவும் எழுந்தருள் செய்கின்றார் என்பதை மணிவாசக பெருமான் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். ஒரு பெண்ணினுடைய பிரசவத்தை தாயாக இருந்து எம்பெருமான் பார்த்ததினால், அவளுக்கு மகப்பேறு பார்த்ததினால் அவருக்கு தாயுமானவ சுவாமி என்ற திருப்பெயரும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இங்கே உணர்த்துகின்றார். அப்படி அவர் தந்தையாக மட்டும் நமக்கு அருள் செய்யவில்லை, ஒரு தாயை போன்றவாகவும் இருக்கின்றார் என்பதை இங்கே மணிவாசக பெருமான் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். சகலத்தையும் வழங்கும் அவனுடைய திருவடியை திறம்பாடி பாடுங்கள்.
பாதத்திறம் பாடி ஆடேலோர் இம்பாவாய். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல செல்வங்களையும் வழங்கக்கூடியது அவனுடைய திருவடிதான். அந்த திருவடியை பாடி நாம் எல்லோரும் நீராடுவோம் என்று மணிவாசக பெருமான் தோழிமார்களோடு சேர்ந்து நம்மையும் அழைக்கின்றார். இறைவனை வணங்கும் போதும் கோவிலுக்கு செல்லும் போதும் நமக்கு பிரச்சனைகள் வரும்போதுதான் இறைவனை வணங்க வேண்டும். அந்த சமயத்தில் மட்டும் போற்றி பாடினால் போதும் என நினைத்து இருந்து விடக்கூடாது. சதா சர்வகாலமும் இறைவனின் நினைவில் இருந்து அவருடைய புகழினை பாடியபடியே நம்முடைய உலகியல் கடமைகளும் செய்ய வேண்டும். உலகியல் கடமைகளில் நாம் ஈடுபட்டாலும் எதன் மீது பற்றுதல் இல்லாமல் இறைவன் மீது மட்டுமே பற்று உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. கோவிலுக்கு செல்லும் போது மட்டும் இறைவனின் புகழை பாடிவிட்டு மற்ற நேரங்களில் இறைவனை மறந்திருப்பது சரியான செயல் ஆகாது. அது பக்தியும் ஆகாது. கண் விழித்திருக்கும் போது மட்டுமல்ல, தூக்கத்தில் இருக்கும் போதும், குளிக்கும் போதும், சாப்பிடும் போதும் இறை சிந்தனையிலே இருந்தால் மட்டுமே இறைவனின் திருவடிகளை நம்மால் அடைய முடியும். எதன் மீது பற்று இல்லாத நிலையையே நாம் அடைய வேண்டும் என இறைவன் விரும்புகிறான். அப்படி இருப்பவர்களை மட்டுமே இறைவன் விரும்பி ஆட்கொள்வான் என்பதை இந்த பாடலின் உட்கருத்தாக மணிவாசக பெருமான் நமக்கெல்லாம் உணர்த்தி சொல்லுகின்றார். ஆகவே நாமும் சதா சர்வகாலமும் அவனுடைய திருப்புகழையே பாடி ஈசனை பணிவோம், எல்லா வளமும் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் திருவெம்பாவை 15ஆம் நாள் பதிகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.